ஸ்ரீ குருவே நமக. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது மாணிக்கவாசகரின் திருவாக்கு. இது மிக கச்சிதமாக ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் நூலுக்கு பொருந்தும். யாரொருவர் நான் பாபாவின் சாயி சச்சரித்திரத்தை நிச்சயமாக படித்து விடுவேன் என்று நினைக்கிறாரோ அவரால் இந்த நூலை முழுவதுமாக பாராயணம் செய்ய முடியும் என்று கூற இயலாது. ஆனால் பாபா, நீங்களே என்னை இந்த நூலை படிக்க வைக்க வேண்டும், பாராயணம் செய்ய வையுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு படிக்க ஆரம்பிப்பவர் நிச்சயமாக இந்த நூலை முழுவதுமாக பாராயணம் செய்து அதன் முழு பலனையும் அடைவார், முழுமையாக பாராயணமும் செய்வார். இவ்விரண்டிற்கும் எவ்வளவு வேறுபாடு! பாபாவிடம் செல்வோருக்கு அவரின் முதல் படிப்பினை இதுவே. ஒவ்வொரு நொடியும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் பதிலளிப்பார் ஸ்ரீ சாயி. இவ்வாறு முதல் அத்தியாயத்தை ஸ்ரீ பகவத்கீதை, பாகவதம் இது எவ்வாறு எழுதப்பட்டதோ அதே நடைமுறையை பின்பற்றி இந்த ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் நூலும் எழுதப்பட்டுள்ளது. இதற்கும் முன்னுரை, தோரணவாயில் இதையெல்லாம் கடந்து வரும்பொழுது கடவுள் வாழ்த்தில் ஆரம்பிக்கிறது. இதன் நூலாசிரியர் கோவிந்த ரகுநாத தபோல்கர் ஐயா அவர்கள் முதலில் விநாயகருக்கு, முருகப்பெருமானுக்கு, பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் இவ்வாறு ஆரம்பித்து அனைத்து கடவுள்மார்களுக்கும், குருமார்களுக்கும், மகான்களுக்கும், சித்தர்களுக்கும் வணங்கி அவர்களின் வாழ்த்துக்களையும் வேண்டி இந்த நூலாசிரியரின் தந்தை, தாய், அத்தை மற்றும் அவர் இந்த உலகிற்கு வரவும் வாழவும் காரணமான அனைவரையும் வாழ்த்தி வணங்கி ஆரம்பிக்கிறார். இந்த நூலை பாராயணம் செய்யும் அனைவருக்கும் முதலில் எழுவது இதன் முதல் அத்தியாயத்தில் வரும் இந்த கோதுமை மாவு அரைக்கும் நிகழ்வு. ஒரு மகான் கோதுமை மாவு அரைக்கிறார். இது என்ன வினோதமான நிகழ்ச்சி என்று தோணும். ஆனால் எந்த ஒரு ஞானியின் செயலையும் யாவரும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த காரண காரிய சம்பந்தமும் இல்லாமல் வெளி உலக வாழ்விற்கு பார்க்கும் பொழுது அவ்வாறே தெரியும். ஆனால் காரண காரிய சம்பந்தம் இது இல்லாமல் இந்த உலகில் ஒரு மூச்சு கூட யாரும் விட முடியாது. அவ்வளவு அழகாக கட்டமைக்கப்பட்ட இறைவனின் லீலையே நம் அனைவரின் வாழ்க்கையும். பாபா தமது கைகளாலேயே கோதுமையை அரைக்கிறார். அந்த மாவை இவ்வாறு கிராமத்திற்கு வெளியே கொட்டிவிடும் பொழுது அந்த கிராமத்தில் இருந்த கொள்ளை நோய் பின்வாங்கி மறைந்து விடுகிறது. இதை கண்ணுற்ற இதன் ஆசிரியர் ஆச்சரியம் அடைகிறார். ஒரு ஞானியின் வழிமுறை மிக வித்தியாசமானதன்றோ? சாதாரண மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. யாருக்கு குருவின் அருள் இருக்கிறதோ அவராலேயே குருவின், இறைவனின் லீலைகளை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு கள்ளம் கபடமில்லாத உள்ளம் தேவை. இவ்வாறு
மாவை கொட்டிய நாளிலிருந்து கொள்ளை நோய் பின்வாங்கி மறைந்து விட்டது. கிராமத்தினுடைய துரதிர்ஷ்டமான நாள்கள் முடிவுக்கு வந்தன. இதுவே பாபாவின் கைவேலை. பாபா எந்திரத்தில் மாவு அரைத்த காட்சி என் ஜீவனுள்ளே ஆச்சரியத்தையும் வியப்பு கலந்த மரியாதையையும் நிரப்பியது என்று இதன் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். கோதுமைக்கும் காலராவுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? கற்பனைக்கும் எட்டாத விஷயமாகவன்றோ இருக்கிறது. இதை பற்றி கட்டாயமாக ஒரு புத்தகம் எழுத வேண்டுமென்ற எண்ணம் என்னுள்ளே எழுந்தது. என் மனம் பூரணமாக திருப்தியடையும் வரையில் பாபாவின் அழகான வாழ்க்கை சரித்திரத்தை பாட வேண்டுமென்ற பலமான உந்துதல் எழுந்தபோதே பாற்கடலில் பொங்கும் அலைகளைப் போல் என்னுள்ளே அன்பு எழும்பியது. இவ்வாறு கடவுள் வாழ்த்து இங்கு முடிவடைகிறது. ஞானிகளின், மகான்களின், இறைவனின் செயல்முறை ஆச்சரியமளிக்கக்கூடியதாகவும் கற்பனைக்கே எட்டாததாகவும் இருப்பினும் உலக மக்களின் நன்மைக்காகவே அவர்களின் வாழ்வும் லீலைகளும். ஆகவே எந்த ஒரு இறைவனையும், குருவையும், மகான்களையும் விமர்சிப்பதையும் அவர்களுடைய வாழ்க்கையை ஆராய்வதையும் விட்டுவிட்டு அவர்களுடைய அன்பை உணர ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வாழ்க்கையின் ஆத்மீகத்தின் முதல் நாள் இங்கிருந்தே ஆரம்பிக்கிறது. குருபாதமே கதி.